ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இனிய காலை வணக்கத்துடன் வீடியோ தொடங்கிக்கலாம்ப்பா. இன்று டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளதுப்பா. இதோடு மட்டும் இல்லாமல் நம் தமிழகத்தை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 7-8 மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டத்தில் கனமழையானது பொழிந்துள்ளதுப்பா. இதன் தொடர்ச்சியாக உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் இந்தந்த மாவட்டத்திற்கெல்லாம் மழையின் அளவை பொறுத்து விடுமுறை என்று அறிவிப்பார் என்று சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எந்தெந்த மாவட்டத்திற்கு விடுமுறை என்று வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிட்டுருங்கப்பா. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரு பசங்களை தெளிவாக சொல்லிடுறப்பா. தற்போது இந்த டிட்வா புயலானது புயலில் இருந்து தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து பார்த்தீங்கன்னா வலுவிழந்துள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறாங்கப்பா. இது வந்து தற்போது ஆந்திரா பக்கம் கிட்ட போயிருக்கு. ஸோ அதனால நம்ம தமிழகத்திற்கு அந்த அளவுக்கு மழையின் பாதிப்பானது இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோடு மட்டும் இல்லாமல் இரவில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை வெச்சு விளாசி இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, அடுத்ததாக இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனம் முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. அடுத்து நம்ம கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, ஸோ இந்த மாதிரி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மிதமான முதல் லேசான மழை பொழியக்கூடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்னொரு மெயின் மேட்ரு பசங்களா, ஸோ இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரவில் பொழிந்த மழையையும் தற்போது காலையில் எவ்வாறு மழையின் அளவானது உள்ளது அப்படின்றத பொறுத்தும் உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை என்று அறிவிப்பார்கள். வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லை என்றால் எந்தெந்த இடங்களெல்லாம் மழையின் பாதிப்பானது அதிகமாக உள்ளதோ அந்த பகுதிகளுக்கு மட்டும் விடுமுறை என்றும் அறிவிக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது. ஸோ உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் இன்னும் சில மணி நேரத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறை என்பது வரலாம் அப்படின்ற அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. லைவ் அப்டேட்ஸ் நானும் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கேன்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதில் போய் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம், அந்த குரூப் ஜாயின் பண்ணுறேங்க. அங்கே உங்களுக்கான அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். இதோடு இல்லாமல் இன்னொரு மெயின் மேட்டர்பா, தமிழகத்தில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதாவது இந்த டிட்வா புயல் வந்து தற்போது வலுவிழந்து காற்றில் தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னும் வலுவிழந்தாலும் அந்த மேகக்கூட்டங்களானது நம்ம தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாகவே நம்ம தமிழகத்தில் இன்று ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் கனமழை காணப்படும் என்றும் மற்ற சில இடங்களில் மிதமான மழை இருக்கக்கூடும் என்றும் செவ்வாய், புதன் சொல்லிட்டு இன்னும் 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழையானது தமிழகத்தில் ஆங்காங்கே பொழியக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்கப்பா. டிசம்பர் சென்டரில் அப்படின்னா டிசம்பர் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சிஸ்டமானது உருவாகக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சென்னை வானிலையும் கொடுத்துட்டே இருக்காங்க. லீவ் அப்டேட்ஸும் வந்தே இருக்க போது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் லிங்க் இருக்க போய் ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே கொடுத்துட்டே இருக்கிறேன். அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.